Hi friends, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பராக் ஒபாமாவோட ஸ்பீச், அதாவது எஸ் வீ கேன் அப்படின்னு சொல்லிட்டு பராக் ஒபாமா அவர் வந்து இது அமெரிக்க பிரசிடெண்ட் ஆனோடனே கிட்டத்தட்ட நவம்பர் 4 2008 சிகாகோவில் வந்து அது கிராண்ட் பார்க்கில் இருக்குது அந்த சிகாகோ. ஸோ அங்கே ஒரு அட்ரஸ் கொடுக்குறாரு மக்கள் எல்லாத்துக்குமே. அந்த ஸ்பீச்சை தான் நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு பாடமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு வெற்றி உரையை வந்து நம்ம வந்து பாடமாக படிக்கலாம். அதில் என்னென்ன சொன்னார், அமெரிக்காவில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு எப்படி சொல்கிறாருன்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதான் எஸ் வீ கேன்னா ஆம் நம்மால் முடியும் அப்படின்றது தான் தமிழ் மீனிங்கு. இது எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றத பாப்பா. என் சேனலுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பராக் ஒபாமா எஸ் வீ கேன் பார்க்குறதுக்கு முன்னாடி பராக் ஒபாமாவை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கதைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பராக் ஒபாமா பற்றி பார்த்துடலாம். ஓகே, பராக் ஹுசைன் ஒபாமா தான் ஃபுல் நேமு. இவர் வந்து ஆகஸ்ட் 4 1961 வந்து பிறகுறாரு. இவர் வந்து ஒரு அமெரிக்க அரசியல்வாதி. அப்புறம் வந்து 44வது பிரசிடென்ட் ஆஃப் 44வது பிரசிடெண்ட்டாக நம்ம யூஎஸ்ஏக்கு வந்து இருந்திருக்காரு 2009 2017 வரைக்கும். ஓகேங்களா. பட் அஸ் அ மெம்பர் ஆஃப் த டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட் இன் யூஎஸ் ஹிஸ்ட்ரி. ஒபாமா ப்ரீவியஸ்லி சர்வ்ட் அஸ் யூஎஸ் செனட்டர் representing Illinois from 2005 to 2008 as an Illinois state senator from 1997 2004 வரைக்கும். கிட்டத்தட்ட இல்லினாய்ஸ் ஸ்டேட் செனட்டராக 1997 2004 வரைக்கும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அமெரிக்காவோட செனட்டராக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 2005 2008 வரைக்கும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் 2009 2017 வரைக்கும் நம்ம அமெரிக்காவுக்கு வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. இதுதான் வந்து பராக் ஒபாமாவோட இன்ட்ரொடக்ஷன். இப்போ பராக் ஒபாமாவோட ஸ்பீச் என்னென்ன சொல்கிறாரு அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 1 செகண்ட், சாரி காய்ஸ். ஓகேப்பா, இப்போ வந்து 2008 நடந்த அந்த அமெரிக்க பிரசிடெண்ட் போட்டியில் வந்து அந்த போட்டியில் வந்து அமெரிக்க பிரசிடெண்ட் ஆயிடுறாரு நம்ம பராக் ஒபாமா. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து நவம்பர் 4 2008. எங்கே வந்து இந்த ஸ்பீச்சை கொடுக்குறாருன்னா கிராண்ட் பார்க்கில் சிகாகோவில். ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் விக்டரி ஸ்பீச், அதாவது அரசியல் வெற்றி உரை. இதில் என்னென்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இந்த பொலிட்டிக்கல் விக்டரி ஸ்பீச் எஸ் வீ கேன் டெலிவர்ட் பை பராக் ஒபாமா கிராண்ட் பார்க் இன் சிகாகோ ஆன் நவம்பர் 4 2008. ஓகே, அதை சொல்லிட்டேன். இது வந்து டில்லுன்னு போட்டிருக்கேன், சாரி, டீல்ஸ் வித் ஹிஸ் விஷன் ஆஃப் த அப்கமிங் சேஞ்சஸ் இன் அமெரிக்கா ஓவிங் த ஓட்ஸ் ஆஃப் த பீப்புள். மக்கள் வந்து வாக்குகளால் அமெரிக்காவில் வந்து இவரை பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ வாக்கு போட்டவங்களும் சரி, வாக்கு போடாத மற்றவங்களும் சரி, அவங்களோட பார்வையை வந்து எப்படி நம்ம அமெரிக்காவோட வளர்ச்சிக்கு கையாளணும் அப்படின்றத பற்றி இந்த ஸ்பீச்சில் வந்து பேசியிருப்பார். ஆன் த அக்கேஷன் ஆஃப் ஹிஸ் ஸ்ட்ரென்த் இன் த எலெக்ஷன் ஹி அட்ரஸஸ் அமெரிக்கன் சிட்டிசன். ஸோ அவர் வந்து மக்களுக்கு வந்து உண்மையாக இருக்கணுன்றதுக்காக என்னென்ன அமெரிக்க அந்த குடிமகன்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பீச்சில் வந்து சொல்கிறாரு. Through his speech, Obama states that it is time for change. அமெரிக்கா வந்து இதை தான் வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, இதான் வந்து சரியான காலகட்டம் நம்ம அமெரிக்கா வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. He adds that American has to follow liberal, democratic, peaceful and economic aims and the American dreams. ஸோ இப்போ வந்து அமெரிக்கர்கள் எல்லோருமே வந்து அவங்களோட அந்த சுதந்திரத்தை வந்து ஃபாலோ பண்ணணும், அவங்களோட ஜனநாயகத்தை ஃபாலோ பண்ணணும், அமைதியை ஃபாலோ பண்ணணும், ப்ளஸ் வந்து ஒரு எக்கனாமிக்னா ஒரு வணிக ரீதியாக அவங்களோட ஆம்பிஷனை வந்து மேலே வைக்கணும்னு சொல்கிறாரு. இதான் வந்து அமெரிக்கர்களோட கனவாக இருக்கணும்னு சொல்கிறாரு. ஹி மென்ஷன் த ஆப்டிமிஸ்டிக் ஸ்பிரிட் ஆஃப் த நேஷன். இவர் வந்து கிட்டத்தட்ட எதை மென்ஷன் பண்ணுறாருன்னா தேர்தலில் இருக்கிற நம்பிக்கை உணர்வை வந்து குறிப்பிடுறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சேஞ்ச் அப்படின்னா மாற்றங்கள். என்ன மாறணும் அப்படின்னு பராக் ஒபாமா என்ன சொல்கிறாருன்றதை பார்ப்போம். Okay, the change. Obama argues that the America is a place where all things are possible. இங்கே தான் அமெரிக்காவில் தான் வந்து எல்லா விஷயமுமே வந்து சாத்தியமாகும், எல்லாம் வந்து அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு.
and that the dream of the founder is alive in their time. ஸோ இங்கே தான் அமெரிக்காவில் தான் நிறுவனர்கள் இருக்காங்கல்ல, நிறைய கம்பெனியோட அந்த ஃபவுண்டர்ஸ், அவங்களோட கனவு அவங்களோட காலத்தில் உயிரோடு இருப்பதாக நம்ம வாக்குறுதி கொடுக்குறாரு. ஸோ ஃபவுண்டர்ஸ் தான் முக்கியமாக அந்தந்த கம்பெனிகளை நல்லா பார்த்துக்கணும், அது உயிரோடு வச்சுக்கணும்னு சொல்கிறாரு. இந்த டைமில் த பீப்புள் பிலீவ் தட் இட் இஸ் அ டைம் டு எக்ஸ்பெக்ட் சேஞ்ச். ஸோ எல்லாருமே அமெரிக்க மக்கள் இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு மாற்றத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அமெரிக்காலன்னு சொல்கிறாரு. And the American have never been just a collection of individuals or red states or blue states. அமெரிக்கர்கள் மற்றவங்க மாதிரி அந்த ஒரு தனித்தனியாக இருக்கிற ஒரு கூட்டமாவோ ப்ளஸ் ஒரு ரெட் கலரில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ரெட் கலரில் இருக்கிற ஒரு மாநிலமாவோ இல்லை ப்ளூ கலரில் இருக்கிற ஒரு மாநிலமாவோ மாற்றிலாம் இருக்க மாட்டாங்க. அமெரிக்கர்கள் எப்பயுமே ஒற்றுமையாக தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. த எலெக்ஷன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி டிஃபைனிங் மூமெண்ட் தட் ஹேஸ் டு கம் டு அமெரிக்கா. ஸோ இந்த தேர்தல் யூஎஸ்ஏக்கு வர வேண்டிய முக்கியமான தருணமாக இருக்கும். ஏன்னா நான் பிரசிடெண்ட்டாக இருக்கனால கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு Obama exposes the campaign began in the backyards of Des Moines, Concord and Charleston with working men and women giving $5, $10 and $20 to the cause. ஸோ இங்கே இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, அதாவது கான்கார்ட் அப்புறம் டெஸ்மோனிஸ் அப்புறம் சார்ல்ஸ்டன், இந்த 3 அமெரிக்காவில் இருக்கிற எல்லைப்புறங்களில் பிரச்சாரம் தொடங்கியிருக்கு அப்படின்னு ஒபாமா அமல்படுத்துகிறாரு. ப்ளஸ் அங்கே வேலை செய்யும் ஆண்கள் பெண்கள் எல்லோருமே அவங்களால முடிஞ்சளவு $5, $10, $20 பணம் கொடுத்துருக்காங்க இந்த பிரச்சாரத்துக்காக அப்படின்னு சொல்கிறாரு ஒபாமா. நெக்ஸ்ட்டு சேலஞ்சஸ் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற அந்த சவால்கள் என்னென்னு பார்ப்போம். The campaign grew strength from the young people who rejected the myth of their generation apathy, the not so young people who braved the cold and scorching heat, and the millions of Americans who volunteered and organized. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா தங்களோட தலைமுறை அக்கறையின்மையை பற்றி ஒரு கட்டுக்கதையை நிராகரிக்க இளைஞர்களிடமிருந்து குளிர் வெயில் எதையும் பார்க்காம துணிச்சலாக எதிர்கொண்ட இளைஞர்கள் தன்னார்வத்தொண்டு அப்புறம் அதை ஏற்பாடு செய்கிறதுக்கு மில்லியன் கணக்கான அமெரிக்கர்கள் இவங்க எல்லாத்திட்ட இருந்து அந்த பிரச்சாரம் மாற்றத்திற்கான பிரச்சாரம் பலமாக வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஒபாமா அட்மிட்ஸ் த சேலஞ்ச் தட் லே அஹெட் such as to was a planet is peril and the worst ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இன் அ செஞ்சுரி. திரும்ப இதில் என்ன சொல்கிறாருன்னா, 2 போர்களோட ஆபத்தில் இருக்கிற ஒரு கிராமம் மற்றும் அப்புறம் இந்த அமெரிக்க சந்தத்தை ஒரு நூற்றாண்டில் மிக மோசமான ஒரு நிதி நெருக்கடி போன்ற சவால்களை ஒபாமா ஓகேன்னு சொல்கிறாரு. ஏன்னா இது எல்லாமே அமெரிக்காவில் இருக்கிற பிரச்சனைன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு he acknowledges the brave Americans who risked their life for the citizens and the mothers and fathers who struggled to make ends meet. கிட்டத்தட்ட இந்த குடிமக்களுக்காக, அதாவது அமெரிக்காவோட சிட்டிசன் தான் குடிமக்கள், அவர் தான் அப்படி சொல்கிறாரு. குடிமக்கள் தங்களோட உயிரை பணைய வச்சு துணிச்சலான அமெரிக்கர்களையும் அவங்களோட வாழ்க்கையில் சந்திக்க போராடும் அதாவது தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஃபாதர்ஸ் அவர் எல்லாத்தையுமே பாராட்டுறாரு. அதாவது அமெரிக்காவில் இருக்கிற ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸை. நெக்ஸ்ட் ஒபாமாஸ் அஷூரன்ஸ், அதில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஓகே, ஒபாமாஸ் அஷூரன்ஸ், அதாவது ஒபாமா என்ன சொல்கிறாருன்னா, ஒபாமா அக்னாலேஜஸ் த ரோட் அஹெட் இன் அ லாங் அண்ட் ஸ்டீஃப் அண்ட் தட் இட் வில் பி டிஃபிகல்ட் டு அச்சீவ் அப்ஜெக்டிவ்ஸ் இன் 1 year ஆர் ஈவன் ஒன் டேர்ம். அதாவது நம்ம அமெரிக்கா அமெரிக்கா டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம முன்னோக்கி செல்லும் பாதை ரொம்ப நீளமானது செங்குத்தானதுன்னு சொல்கிறாரு. ப்ளஸ் இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு 1 வருஷமோ இல்லை ஒரு காலகட்டத்தில் கூட நம்மளோட இலக்கு அடைவது கொஞ்சம் கடினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த ஒபாமா. அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட்
Okay. He assures the people that he will always be honest with them about the challenges they face and will listen to them, especially when they disagree. He also asks every citizen to join in the work of remarking the nation, the only way it has been done in America for 221 years. இதில் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட நம்ம மக்கள் வந்து இப்போ அமெரிக்காவில் வந்து எதிர்கொள்ளும் சவால் குறித்து அவர் வந்து எப்போதும் நேர்மையாக இருப்பேன், அவங்களுக்கு வர பிரச்சனையை நானும் தீர்த்து வைப்பேன்னு சொல்கிறாரு. குறிப்பாக அவங்க வந்து உடன்படாத போது நான் வந்து ஹெல்ப் பண்ணுறது, அவங்க உடன்படலைனாலும் நான் வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நான் வந்து காது கொடுத்து கேட்பேன், மக்களுக்கு அவங்க வந்து உதவி வந்து செய்வேன்னு உறுதியளிக்கிறேன்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 221 ஆண்டுகளாக அமெரிக்காவில் செய்து வரும் ஒரே ஒரு வழி, தேசத்தை வந்து மறுசீரமைக்கும் பணியில் வந்து ஒவ்வொரு குடிமகனும் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கொள்கிறார், ரெக்வஸ்ட்டாக வந்து கேட்குறாரு. நெக்ஸ்ட் த விக்டரி. விக்டரி அப்படின்னா வந்து வெற்றி. Obama believes that the victory of Democratic Party is chance to for a change and a new spirit of patriotism and responsibility. ஸோ ஜனநாயக கட்சியோட வெற்றி மாற்றத்துக்கான வாய்ப்பாகவும் தேசபக்தி மற்றும் பொறுப்புணர்வோட புதிய உணர்வாகவும் இருப்பதாக ஒபாமா வந்து நம்புகிறாரு. ப்ளஸ் he urged citizens to join hands with him, working harder and looking after each other. ஸோ குடிமக்கள் வந்து அமெரிக்க சிட்டிசன்ஸ் குடிமக்கள் எல்லாருமே தன்னோட கை கோத்து கடினமாக உழைத்து ஒருவரை நம்ம எல்லாருமே ஒருவர் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிறாரு சிட்டிசன்ட்டு, அமெரிக்க சிட்டிசன். இது எல்லாமே அட்ரஸில் பேசிகிட்டு இருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, he calls for the people to rise and fall as one nation, resisting the temptation to fall back on partisanship and immaturity. With the victory of the Democratic Party, Obama aims to heal the divides that he held back their process. He also seeks the support of those who have not voted for him as he is their president. ஸோ திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, பாரபட்சம் அப்புறம் வந்து இந்த மெச்சூர்டு இல்லாமல் இருக்கிறது, முதிர்ச்சியின்மையாக இருக்கிறது ஆகியவற்றிலேருந்து நம்ம வந்து பின்வாங்கிறதுக்கான சோதனை வந்து எதிர்த்து மக்கள் ஒரே தேசமாக உயரணும், இல்லைன்னா வீழ்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்புறோம். ஒன்று வந்து டூ ஆர் டை மாதிரி தான், நம்ம அமெரிக்க நாட்டுக்காக வந்து போராடணும், இல்லாட்டி செத்து போயிடணும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஜனநாயக கட்சியோட வெற்றி மூலமாக ஒபாமா அவர்களோட முன்னேற்றத்திற்கு தடுத்து நிறுத்திய பிளவுகளை வந்து சரி செய்வது என்னோட நோக்கமாக இருக்கும்னு சொல்கிறாரு. அவர் ஜனாதிபதியாக இருப்பதனால தனக்கு வாக்களிக்காமல் இருப்பாங்கல்ல, ஸோ நிறைய பேர் வந்து ஓட்டு போடாமல் இருப்பாங்கள்ல, அவங்களோட ஆதரவையும் வந்து அவர் கேட்குறாரு அமெரிக்காவோட அந்த வெற்றியோட பாதைக்காக, ஐ மீன் அந்த முன்னேற்ற பாதைக்காக. எனக்கு ஓட்டு போடாதவங்களும் என் கூட சேர்ந்து போராடுங்க, ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம பிரசிடெண்ட் பராக் ஒபாமா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, த ஸ்ட்ரென்த்னா வலிமை, அதில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். Obama raises his voice against those who tried to turn against the nation and promises support for those seeking peace and security. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, தேசத்திற்கு எதிராக திரும்ப முயற்சிப்பவர்களுக்கு, அதாவது தீவிரவாதியாக இருக்கலாம், இல்லை வந்து இந்த நாட்டை அழிக்கணும்னு நினைக்கிறவனாக இருக்கலாம், ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு எதிராக நம்ம வந்து அவர் வந்து குரல் எழுப்புறாரு. ப்ளஸ் வந்து அமைதி மற்றும் பாதுகாப்பை வந்து தேடுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு உறுதியளிக்கிறாரு இந்த ஸ்பீச்சில். Next, he believes that the true strength of the nation comes from the enduring power of their ideals, democracy, liberty, opportunity and unyielding hope. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஸோ தேசத்தோட உண்மையான பலம் வந்து நம்ம நாட்டோட ஜனநாயகம், அதாவது மக்களோட பவரை சொல்கிறாரு. ப்ளஸ் வந்து சுதந்திரம், அப்புறம் வந்து வாய்ப்பு, அப்புறம் வந்து தளராத நம்பிக்கை, இது எல்லாமே தான் வந்து ஒரு நாட்டோட பலம் சொல்கிறாரு. இது எல்லாமே அவர்களோட லட்சியங்களோட நீடித்த சக்தியில் வந்து இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒபாமா வந்து நம்புகிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து
இதை சொல்லிட்டேன். He speaks about Ann Nixon Hooper, a 106-year-old who cast her ballot in Atlanta, and how she knows how America can change. இப்போ இங்கே இன்னொரு ஆளை பற்றி வந்து முக்கியமாக அந்த ஸ்பீச்சில் வந்து பேசுகிறாரு. யார் அவங்கன்னா, ஒரு பெண். அட்லாண்டில் ஓட்டு போட்ட 106 வயசான ஆன் நிக்சன் ஹூப்பர். ஸோ அவங்க வந்து ஒரு பெண். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வந்து இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு. இங்கே வந்து மக்கள்கிட்ட வந்து உரையாற்றுறாரு ஒபாமா. அமைதியை வந்து மேம்படுத்துவதற்கும் அமெரிக்காவோட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா வந்து எப்படி மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அந்த 106 வயசு இருக்குது, கிட்டத்தட்ட 106 வருஷமாக அமெரிக்காவில் அட்லாண்டில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு பெண், அந்த ஆன் நிக்சன் ஹூப்பர். ஸோ அவங்களுக்கு தெரியும், இத்தனை வருஷமாக அமெரிக்காவை பார்த்துட்ருக்காங்க, அமெரிக்கா வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றது அவங்கக்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒபாமா வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து ஹீ ஸ்பீக்ஸ் சொல்லிட்டேன். அண்ட் ஹவு ஷி நோஸ் ஓகே, நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன் போயிடலாம். ஓகே, கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாருன்னா, thus Obama consider his victory a chance to improve the nation, restore prosperity, promote peace, reclaim the American dream and hope. He concludes his speech with the campaign chant, yes we can, yes we can, yes we can அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னு தமிழில் சொல்லிடுறேன். ஓகே, நம்ம அமெரிக்காவோட நாட்டை அதை வந்து ஒரு வெற்றி தேசமாக வந்து மேம்படுத்துவதற்கும், அதை வந்து அமெரிக்காவை வந்து மீட்டெடுப்பதற்கும், அமெரிக்கா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுவதற்கும் ஒரு வாய்ப்பாக வந்து நான் கருதுகிறேன். எனக்கு வந்து நீங்கள் பிரசிடென்ட் ஆகிருக்கீங்களா, அதை வந்து எனக்கு ஒரு சான்ஸ்ன்னு சொல்லி கருதுகிறேன். ஆமாம், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சாரத்தை முழக்கத்தோடு தன்னோட உரையை வந்து முடிக்கிறாரு. அதான் நம்மால் முடியும் அப்படின்றது எஸ் வி கேன், எஸ் வி கேன், எஸ் வி கேன் சொல்லிட்டு இந்த உரையை வந்து முடிக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்போ ஒபாமாவோட ஸ்பீச். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ.